ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பசலைக்கீரை. பசலைக்கீரை வச்சு நம்ம சாதம் தான் செய்ய போகிறோம். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். பசங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இதில் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கக்கூடிய விட்டமின்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும். இது வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது சாப்பிடும்போது முடியோட வளர்ச்சி கூட நமக்கு அதிகமாகவே இருக்கும். இந்த சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நல்லா தண்ணி கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வச்சுட்டு கீரையை ஃபஸ்ட்டாக அலசி எடுத்துருங்க. அலசின கீரையை அந்த சுடுதண்ணில் நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா அமுத்தி விடுங்க. அமுத்தி விட்டதுக்கப்புறமா அந்த கீரையை எடுத்து நம்ம வேறு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஏன்னா நம்ம அரைக்க போகிறோம். அதனால் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். அது கூடவே இஞ்சியும் பூண்டும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி அரைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நல்லா வந்துடுச்சு. கலர் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம சாதம் செய்யலாம். சாதம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோங்க. எண்ணெய் கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய்யும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேங்க. சோம்பு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா 2 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி அதிகமாக சேர்த்தா பச்சை மிளகா கம்மி பண்ணலாம். இது கூடவே அந்த மசாலா பொருள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாமே சேர்த்து நான் வதக்கெடுத்துறேன். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நான் 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம அது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கெடுத்துருங்க. வெங்காயம் நல்லா உதிரியாகவும் நல்லா கலர் கொஞ்சம் மாறியும் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பேஸ்ட்டு, பசலைக்கீரையும் இஞ்சி பூண்டு 2 தான் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறமா நான் இது கூட மீல் மேக்கரை சேர்க்க போகிறேன். இதை நல்லா சுடுதண்ணில் போட்டு எடுத்துகிட்டு நல்லா புழிஞ்சு வச்சுருக்கேன். இதே நம்ம இது கூடவே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி போட்டேன். அதனால் 2 டம்ளர் அரிசி நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி கொதிக்கட்டும். கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சுருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே கொதித்து வந்துருச்சு. கொதித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியையும் நம்ம போட்டு சேர்த்துக்கிறேன். பிரியாணி அரிசி தான் நான் வச்சுருக்கேன். அதையும் நம்ம அது கூட சேர்த்துடலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுவும் நம்ம சாதாரண மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அரிசி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசி நமக்கு நல்லாவே கொதித்து வந்துருச்சு. இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்பீடாக வச்சுருங்க. விசில் போடாமல் 5 நிமிஷம் ஸ்பீடு வச்சுட்டு அதுக்கப்புறமா 5 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா விசில் போட்டு ஸ்லோவில் வச்சுருங்க. அந்த லைட்டாக ஸ்லோலேயே வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாதம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நம்ம சாதத்தை ஓப்பன் பண்ணிட்டோம். சாப்பாடு பாருங்கள் செம்ம சூப்பராக வந்திருக்கு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த பிரியாணியோட டேஸ்ட் அதே டேஸ்ட் நமக்கு கிடைக்கிது. சாப்பாடு நல்லா உதிரியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.